இந்த குரு பயிற்சியில் முழு பலனை அனுபவிக்க தயாரான ராசி இது மிதன ராசி. ஏன்னா ஜென்ம குருவாக இருந்தால் குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க. குரு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வரார். ஒரு சிலவர் மட்டும்தான் போன வட்டம் கஜகேசரி யோகமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க டெவலப்மெண்ட் குடும்ப ரீதியாக, சொத்து ரீதியாக, பண ரீதியாக, செல்வ கடாச்சாரம் மிகப்பெரிய அப்ளீட். ரொம்ப நாளாக செலவு பண்ணி பண்ணி டெவலப் இல்லைன்னு இப்போ என்ன ஆகுதுன்னா, இத்தனை நாளாக பண்ணதில் தொழிலில் அடுத்த படிநாமக்கு, அதாவது இவங்க ப்ராஃபிட்டை குறைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாமல் இப்போ ஆஃபர் போட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க 200 ஒரு பொருள் சேல்ஸ் ஆகுதுன்னு வைங்க, இவங்களுக்கு நான் 190 கொடுங்க, மற்ற காம்படிஷனோட கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து பாருங்கள், இந்த சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே எனக்கு ஒன்றும் முடியலைங்க. நாங்களா படாத பாடுபட்டுறோம். எல்லாரும் நாங்கள் புத்திசாலிங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பெரிய கம்யூனிகேஷனுக்கே ராசின்னு சொல்கிறீங்க. நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் என்னத்தை நல்லா இருந்தோம், எவ்வளோ புத்திசாலிங்கள்லாம் இருந்தோம், நாங்கள் நல்லா இல்லைங்களேங்க, கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் விடிவு காலமே வராதா? நாங்கள் இது வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு பயிற்சியும் நீங்களும் தேதியெல்லாம் மாற்றி சொல்கிறீங்க. சனி பயிற்சின்றீங்க, குரு பயிற்சின்றீங்க, திடீர்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரகதி அடைய போகிறாரு ஜூலையில், திருப்பி சனி வக்ரம் பயிற்சி ஆகிட்டாரு, வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு போடுவீங்க, திருப்பி சனி வக்ர நிவர்த்தின்னு போடுவீங்க. ஆக தேதி மட்டும் மாறுது, பலன்கள் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே சொல்கிறீங்க, பெருசாக நல்லது நடக்கலையேங்க அப்படின்னு நிறைய. நீ எது வேணா பண்ணு, நான் வந்து உரிய காசை உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்ற மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சனி பகவான் ஏற்படுத்திட்டார். அப்போ நீ எது பண்ணாலும் சரி, நான் பாட்டும் சிவனேன்னு இருக்க, நீ வேலை செய்யறதுக்கான பலன் உனக்கு கொடுத்துடுற அப்படின்னு சனி அவரை சமாதானப்படுத்திக்கினாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் குரு வந்து பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கார். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் குரு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதினா எப்படிங்க, சூப்பராக இருப்போமா, ராஜ வாழ்க்கை வாழுமா, இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு அப்படின்ற. நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளோட படிப்பு, நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் என்னோட பிரச்சனைகள் என்னை பிடுங்கி தின்னும். இப்போ 4 பக்கமும் பிரச்சனை இல்லை, ஒரு பக்கம் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. நம்ம அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுமா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. மிதனராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். 2ஆம் இடம் பொருளாதார வலிமையை குறிக்கிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் வலிமையாக வந்து உட்கார்றார். வாக்கு பலிதம் ஏற்பட போகுது. மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம். வேலை பார்க்குறீங்களா, சம்பளம் கூட போகுது. தொழில் பார்க்குறீங்களா, வருமானம் டபுளாக போகுது. வியாபாரம் பார்க்குறீங்களா, 2வது கடை வைக்க போகிறீங்க, அல்லது இன்னொரு புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லைனா ஒரு டீலர்ஷிப் ஆரம்பிக்க போகிறீங்க. டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி காசு பணம் கிடச்சி தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு. ஐயா நான் இதெல்லாம் பண்ணலை, விவசாயம் பார்க்குறேன், விவசாயம் கை கொடுக்கும். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு உழவு தொழில். எவ்வளவோ தங்கம் பாருங்க, 1000 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபாய்க்கு விற்ற தங்கம் இன்றைக்கு 1.25 லட்சமோ 1.5 லட்சமோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிலோ 2 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்றைக்கு 50 ரூபாயா, வெறும் 25 மடங்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதில் கிலோ அரிசி 2 ரூபாய், இன்றைக்கி ஏதோ 50 ரூபாயா அந்த அரிசி விற்கிது. அந்த மாதிரி உழவு தொழில் பெரிய அளவில் லாபத்தை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த குறுப்பெயர்ச்சியிலிருந்து உழவனுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குன்ற மாதிரியாக விவசாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படும். எல்லாருக்குமே அவங்கவுங்க பிறந்த ஜாதகம், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எத்தகைய அமைப்புகளில் எந்த காரகத்துவம் ஆதிபத்தியங்களில் தசாபக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல் ஒருவருக்கு திருமணம், ஒருவருக்கு புத்திரபாக்கியம், ஒருவருக்கு வேலை கிடைப்பது, ஒருவருக்கு தொழில் முன்னேற்றம் இருப்பது, ஆக மொத்தத்தில் சந்தோஷம் இருக்குங்க. சந்தோஷம் இருக்கும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எது உங்களுக்கு தேவையோ அதை அப்படியே நிறைவாக செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தோஷங்கள் இப்போது மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. பெரியவர்களுக்கு சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6, 8, 10 பார்ப்பார். 6ஆம் இடம் கடன்கள் வரக்கூடிய அமைப்பு. தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க, அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். அதான் ரொம்ப பெருசு. கடன் வாங்கலாம், தப்பு இல்லை. கடனை வச்சு தொழிலை ஆரம்பித்து டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு லாபம் வந்துருச்சுன்னு வைங்க. வட்டியோட சேர்த்து கடனை அடைச்சிட்டு அப்புறம் நம்ம முதலாளியாக ராஜாவாக இருக்கலாம்ல. அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்த 2ஆம் இடத்துல குரு வரும்போது
நல்ல கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், அல்லது ஏற்கனவே வராது, இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, போய் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரி கைவிடப்பட்ட பணங்கள் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு கை கொடுக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். அப்பா அம்மா சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்ப அதிர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. அப்பா ஒத்துக்கவே மாட்டார், அம்மா ஒத்துக்கவே மாட்டார்னு சொன்னவங்களுக்கு திடீர்னு அவங்க ஏதோ ஒரு வகையில் மனமாற்றம் அடையக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்துலேயும் இருக்குது. பிஹெச்டி படிக்கிறவங்க நல்லா படிக்கலாம், வெளிநாட்டில் போய் மேற்படிப்பு படிக்க முடியும், வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு உயர்நிலை அமைப்பு. பொதுவாக மிதன ராசிக்காரங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பீங்க. மிதன ராசிக்கு புதனும் வலுத்துட்டா ஜோசியம் வேற நல்லா வரும். ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் முழு பலனை அனுபவிக்க தயாரான ராசி இது மிதன ராசி. ஏன்னா ஜென்ம குருவாக இருந்தால் குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க. குரு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு வரார். ஒரு சிலவர் மட்டும்தான் போன வட்டம் கஜகேசரி யோகமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க டெவலப்மெண்ட் குடும்ப ரீதியாக, சொத்து ரீதியாக, பண ரீதியாக செல்வ கடாட்சம் அதிகரிக்கிறது. 7க்குரிய 2. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் பணம் வருமா, செல்வம் கிடைக்குமா, புது வாய்ப்புகள் பிறக்கின்றன. குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம். அப்போ ஃபஸ்ட்டு சொத்து ரீதியாக பேசிட்டு நம்ம புது நபருக்கு வரோம். முதல்ல சார் எனக்கு வேலை கிடைக்குமா, நிச்சயமாக வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த வேலையில் வேலை இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போகக்கூடிய அம்சம், அடுத்த ஸ்டெப்னா ப்ரொமோஷனு, புது புது ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி. அப்போ இந்த ராசிக்கு என்ன சொல்கிறேன், எதாக இருந்தாலும் குயிக்காக இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே ரெடி பண்ணிக்காங்க. ஏன்னா செப்டம்பர் பக்கத்தில் உலக லெவலில் எக்கனாமிக்கல் லெவலில் ரெசிஷன் இந்த மாதிரி ஒரு வர வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் ஒரு சேஃபஸ்ட்டு பொசிஷன், என் கம்பெனி 2 வருஷம் சேஃபாக இருக்குது, இந்த நேரத்தில் தாங்க மிகப்பெரிய அப்ளீட். ரொம்ப நாளாக செலவு பண்ணி டெவலப் இல்லைன்னு இப்போ என்ன ஆகுதுன்னா, இத்தனை நாளாக பண்ணதில் தொழிலில் அடுத்த படிநாமக்கு, அதாவது இவங்க ப்ராஃபிட்டை குறைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய அம்சம். இப்போ ஆஃபர் போட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் சேல்ஸ் ஆகுதுன்னு வைங்க, இவங்களுக்கு நான் 190 ரூபாய்க்கு கொடுங்க, மற்ற காம்படிஷனோட கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ராசி. முதல்ல இவங்களுக்கு சிறப்பாக கல்வி ரீதியாக வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் பிறக்கின்றன, வெளி மாநிலம் சென்று படிக்க வாய்ப்புகள் பிறக்குது. அப்போ இவங்க கல்வி ரீதியாக எப்படின்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன படிப்பு செட் ஆகும், இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, இல்லை மெடிசனா, ஃபஸ்ட்டு அதான் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஊரில் படிக்கலாம், வீட்டிலேருந்து போகலாமா, ஹாஸ்டல் போகலாமா. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு சொன்னவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கல்வியில் சூப்பராக வருது. இவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதணும். இது என்னென்னா, இப்போ ஐஐடி எக்ஸாமாக இருக்கலாம், ஜேஇஇ சம்மந்தப்பட்டது, இதில் ஃபாரின் லாங்குவேஜ் IELTS TOEFL இந்த மாதிரி எக்ஸாமில் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ராசிக்கு யோகம் உண்டு. நான் இவங்களை குரு பகவான் அன்னைக்கு அபிஷேகத்துக்கு ஏதோ காசு கொடுத்துருக்காங்க. ஒரு சில குரு பகவான் கோயில், அந்த கோயில் அபிஷேகமாக இருக்கலாம், இல்லை யாகத்தில் இருக்கலாம், அதை நிச்சயமாக அட்டன் பண்ணணும். இந்த ராசி ஏன்னா இது காற்று வீடு, காற்றுங்கிறத மந்திரங்கள் ஒலிக்கக்கூடியது, இந்த அம்சம் இருக்கனால இவங்க அது அன்னதானம் போடுறாங்க, அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேரும் பொழுது இவங்களை அட்டன் பண்ணும்பொழுது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமாக இருக்குது. என்னென்னா, தவற விட்ட வாய்ப்பெல்லாம் பிடிச்சிடலாம், புது வாய்ப்புகள் பிறக்கிறது, சந்தோஷம் வருது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகு கரெக்டான காலகட்டம். சூப்பர். திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் விலகக்கூடிய காலகட்டமாக வந்தாச்சு. திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, திருமணத்தை பற்றி பேசவே இல்லையா? திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் பிறகுது. நிறைய பேத்துக்குங்க திருமணம் தடையாகவே வந்து இப்போதான் அப்பாடாங்கிற. நான் குடும்பத்தில் புது நபர்கள் திருமண ரீதியாக வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு அம்சம் வந்து மனதுக்கு பிடித்த வரனாக. அப்போ ஒரு சில பரிகாரங்கள் மட்டும் தேவைப்படும். ஏன்னா 7ஆம் இடம் என்ன கிரகம் இருக்கும், 7இல் நின்ற கிரகங்கள், அதை பார்த்த கிரகங்கள், அது கூட சேர்ந்த அமைப்பில் ஒரு சில பரிகாரம் மட்டும் தேவைப்படுது. ஆனால் நிச்சயமாக திருமண யோகம் உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து பாருங்கள், இந்த சனி பகவான் பயிற்சியானதுலேருந்தே எனக்கு ஒன்றும் முடியலைங்க, நாங்களா படாத பாடுபட்டுரும். எல்லாரும் நாங்கள் புத்திசாலிங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பெரிய கம்யூனிகேஷனுக்கே ராசின்னு சொல்கிறீங்க, நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் என்னத்தை நல்லா இருந்தோம், எவ்வளோ புத்திசாலிங்கள்லாம் இருந்தோம், நாங்கள் நல்லா இல்லைங்களேங்க, கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம், எங்களுக்கெல்லாம் விடிவு காலமே வராதா. நாங்கள் இது வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு பயிற்சியும் நீங்களும் தேதியெல்லாம் மாற்றி சொல்கிறீங்க. சனி பயிற்சின்றீங்க, குரு பயிற்சின்றீங்க, திடீர்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரகதி அடைய போகிறாரு ஜூலையில், திருப்பி சனி வக்ரம் பயிற்சி ஆகிட்டாரு, வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு போடுவீங்க, திருப்பி சனி வக்ர நிவர்த்தின்னு போடுவீங்க. ஆக தேதி மட்டும் மாறுது, பலன்கள் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே சொல்கிறீங்க, பெருசாக நல்லது நடக்கலைங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க.
உண்மைதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோச்சார பலன் சொல்கிறோம். நாங்கள் இந்த மிதுனத்தில் தனிப்பட்ட ஒரு பர்சனோட சுய ஜாதகம் நாங்கள் சொல்லலை, புரியுதுங்களா? அப்போ கோச்சார பிரகாரம் நாங்கள் அதுவும் என்ன சொல்கிறோம்னா பிளானட்ஸை வச்சு இந்தந்த பிளானட்ஸ் இந்த இடத்துல இருக்காங்கம்மா, அதனால் இந்தந்த நல்லது அப்படின்றது சொல்கிறோம். ஆக நீ எது வேணா பண்ணு, நான் வந்து உரிய காசை உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்ற மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சனி பகவான் ஏற்படுத்திட்டார். அப்போ நீ எது பண்ணாலும் சரி, நான் பாட்டும் சிவனேன்னு இருக்க, நீ வேலை செய்யறதுக்கான பலன் உனக்கு கொடுத்துடுற அப்படின்னு சனி அவரை சமாதானப்படுத்திக்கினாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் குரு வந்து பாருங்க உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கார். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் குரு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதினா எப்படிங்க, சூப்பராக இருப்போமா, ராஜ வாழ்க்கை வாழுமா, இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறதே முதல்ல தப்பு அப்படின்ற. நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளோட படிப்பு, நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுங்க. ஏகப்பட்ட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் என்னோட பிரச்சனைகள் என்னை பிடுங்கி தின்னும். இப்போ நாலா பக்கமும் பிரச்சனை இல்லை, ஒரு பக்கம் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. நம்ம அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுமா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நீ போ, உனக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் வரும், நல்ல வந்து சம்பாதிப்பு அப்படின்னா உடனே நான் இன்னைக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரே பாட்டில் வந்து பணக்காராவது நம்ம என்ன சினிமாலியாக இருக்கிறோம், நிஜ வாழ்க்கை. அப்போ நமக்கு குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கும், சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும். மூட்டை மூட்டை அள்ளின்னு போகலாமாங்க நாங்கள், அப்படியெல்லாம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் பிராப்தம் இருக்குதுன்னா நீங்கள் எத்தனை மூட்டைனாலும் அள்ளின்னு போகலாங்க, அதில் பிரச்சனை இல்லை. பட் குரு பகவானால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். எப்படி முதல்ல ரொம்ப கஷ்டங்க, சாப்பாட்டுக்கே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கோங்க, நாங்கள் கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, புரியுதுங்களா? இது எல்லாமே பெரிய ப்ளஸ். அதுக்கு மேலே குருனோட பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கடன் நோயிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. உடல் சார்ந்த உபாதைகள், உங்களோட கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, அதுலேருந்து வெளியே வரணும். சமுதாயத்தில் ஏற்பட்ட அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு அமைப்பிற்கு தொழில் சார்ந்த குரு பகவான் பார்க்குறாரு. படித்து முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க, நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். இது எல்லாமே ப்ளஸ். எதில் இங்கே கவனமாக இருக்கணும், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இது வாக்கு ஸ்தானமுங்க. உங்கள் ராசி அதிபன் புதன் பகவான். புதனுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா நட்பா பகையா அப்படின்னா பாதகாதிபதி. பாதகாதிபதி வாக்குஸ்தானத்தில் அப்படின் போது பேசும்போது கவனம், வார்த்தையில் கவனம். அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கவனம். யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷூரிட்டி கையெழுத்து போடாதீங்க. இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த பொருளுக்கு நான் வாரண்டி அப்படின்லாம் மற்றவங்க பொருளுக்கு நீங்கள் வாரண்டி கேரண்டிலாம் கொடுக்கூடாது. கொடுத்தா அது பொருளாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவு நம்ம போய் நின்று நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்க. மிதுனம் எப்பயுமே ரொம்ப மரியாதை கொடுத்து அப்படியே மயங்கி போயிடும். நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்க, நீ புத்திசாலின்னு சொன்னாலே மிதுனம் வந்து ஃப்ளாட் ஆகிடும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃப்ளாட் ஆகி நம்ம ஹெல்ப் பண்ண போயிட்டு மாட்டிப்போம். ஆக யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை, ரெக்கமெண்டேஷன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஹெல்ப் பண்ணுறதுனா என்னென்ன கேட்குறாங்களா, இந்தப்பா 10 ரூபாய் திரும்பி வரலன்னா பரவாயில்லப்பா, இந்தப்பா 1000 ரூபாய் வச்சுக்கோ திரும்பி வரலன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். மற்றபடி யாரோட ஒரு வாழ்க்கைக்கும் நீங்கள் கேரண்டி கொடுக்கறது வேண்டாம். ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? சரிம்மா என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, மிதுனம் வந்து பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை பேசி மாட்டிக்கும். பேசி மாட்டிக்க கூடாது அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். அதுக்கும் மேலே ராமனை வழிபாடு பண்ணும்போது ஹனுமன் ஸ்வயம் அங்கே இருப்பான். அப்போ எப்படிங்க ராமனை சொல்லி வழிபாடு பண்ணணும்? ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம், இல்லை ராம 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 ராமா அப்படின்னு சொல்லுங்க. ஒரு இன்னும் இல்லைம்மா, நீங்களும் நானும் இப்போ நான் உங்கள் முன்னாடி ஒரு 2 மணி நேரம் ராமனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு இங்கே என் பக்கத்தில் ஹனுமன் சூக்ஷ்ம ரூபமாக இருப்பான். இது நிதர்சன உண்மை. எங்கே ஹனுமன் சூக்ஷ்ம ரூபமாக இருக்கானோ அங்கே எல்லா கிரகங்களும், முக்கியமாக ராகுவும் கேதுவும் சனியும் பயந்து ஒதுங்கி நிற்பாங்க. ஆக ராமநாமம் சொல்லுங்கம்மா, உத்தமமானது.